ஐமேக்ஸ்ல இதை வந்து ஷூட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஆன்லைன்ல ஸோ அவுட் ஆஃப் தியேட்டர் ரியாக்ஷன் கிறிஸ்டோபர் நோலனை போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. அதுக்கு பல ரீசன் இருக்கு. Here we are, Alan, with our out of the theater review. அதாவது ஆஹா ஓவன் பில்டப் கொடுத்தீங்களடா, ஸோ ரொம்ப மோசம் அப்படின்னு, அதாவது அவர் நோலனை போட்டு அடின்னு அடிச்சிருக்காரு. ஸோ இது எல்லாமே இன்சியல் அவுட் ஆஃப் தியேட்டர் ரியாக்ஷன்ஸ் தான். Welcome to Movie Max, where we dive deep into the world of film. Let's get started. ஸோ இந்த மூவில இருக்கிற சைக்ளாப்ஸ் சேஸ் சீக்வன்ஸ் செமையான த்ரில்லிங். ஹீரோவை தண்ணி பக்கம் வரைக்கும் சைக்ளாப்ஸ் சேஸ் பண்ற சீன் ஜுராசிக் பார்க் மாதிரி எட்ஜ் ஆஃப் த சீட் டென்ஷன் கொடுக்குது. இது ரீசன்ட் ஜுராசிக் பார்க் சீக்வல்ஸ் விட பெட்டர் தன் எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, ரிலீஸுக்கு முன்னாடி கேஸ்டிங் சாய்ஸஸ் பத்தி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்ப சில ஆக்டர்ஸ் இந்த ரோல்ஸ்க்கு செட் ஆவாங்களா அப்படின்ட்டு ஸோ சோசியல் மீடியாலே நிறைய வந்து கிரிட்டிக்ஸ் வந்து அதை பத்தி பேசி இருந்தாங்க. ஆனா ஸ்கிரீன்ல இப்போ நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் தான் எல்லா கிரிட்டிசிசத்துக்கும் ஆன்சர் கொடுக்குது. இன்சியல் டவுட்ஸை மறக்க வைக்குது. கேரக்டர்ஸோட ஜேர்னில ஆடியன்ஸ் ஃபுல்லா இம்மர்ஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆக்டரும் அந்த அளவு எஃபர்ட் போட்டு பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஏன்சியன் கிரீக் போயட்டான ஹோமர் ரெண்டு அற்புதமான எபிக் ஒர்க்ஸை வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒன்னு த ஆடிசி, இன்னொன்னு த எலியட். அதுல நம்ம கிறிஸ்டோபர் நோலன் ஓப்பன்ஹைமர்ல பிசிக்ஸ் கிளாஸ் எடுத்தவர். ஸோ ஹோமரோட த ஆடிசியை வந்து அடாப்ட் பண்ணி மேசிவ் ஸ்கேல்ல இந்த வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு பின்னாடி தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளோட அந்த எஃபர்ட் இருக்கு. ஸோ டெக்னீசியன்ஸ் பல பேரோட உழைப்பு இருக்கு. கிறிஸ்டோபர் நோலனோட ஸோ அந்த மாஸ்டர் மைண்டுக்குள்ள அந்த ஒரு மித்தாலஜி, அந்த ஒரு ஹிஸ்டரிய கிரவுண்டடா படம் எடுக்கக்கூடிய கிறிஸ்டோபர் நோலன் இதை எப்படி பிரசன்ட் பண்ணுவாரு. ஸோ ஐமேக்ஸ்ல இதை வந்து ஷூட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஆன்லைன்ல ஸோ அவுட் ஆஃப் தியேட்டர் ரியாக்ஷன் கிறிஸ்டோபர் நோலனை போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. அதுக்கு பல ரீசன் இருக்கு. ஸோ அதுல ஒரு கிளிப்பை பார்த்துட்டு என்னோட தாட்ஸ் என்னன்றதையும் ஸோ இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். ஸோ வெல்கம் டு மூவி மேக்ஸ். Here we are, Alan, with our out of the theater review of The Odyssey, our social media reaction. Christopher Nolan. What do you think? I was bored out of my mind. No. I checked out on this movie pretty much from the beginning. The sound was awful. I couldn't understand dialogue. Dude. And then அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிகினிங்ல இருந்தே மூவி கனெக்ட் ஆகலன்னு சொல்லியிருக்காரு. அதை விட பெரிய சாக்கு என்னன்னா, சவுண்ட் மிக்சிங் ரொம்ப மோசம், டயலாக்ஸ் புரியலன்னு ஓப்பனா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் சில பேர் படம் ஃபுல்லா போர் அடிச்சிச்சுன்னு சொல்லி இதே ரியாக்ஷன்ஸை நிறைய பேர்கிட்டையும் கேட்டோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்சியல் தியேட்டர் அவுட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் தான். இதை விட முக்கியமான ஒண்ணு, இந்த வருஷத்தோட மோஸ்ட் பிரிட்டன்சியஸ் மூவி ஆஃப் த இயர், அதாவது ஆஹா ஓவன் பில்டப் கொடுத்தீங்களடா, ஸோ ரொம்ப மோசம் அப்படின்னு, அதாவது அவர் நோலனை போட்டு அடின்னு அடிச்சிருக்காரு. ஸோ இது எல்லாமே இன்சியல் அவுட் ஆஃப் தியேட்டர் ரியாக்ஷன்ஸ் தான். ஃபைனல் ஆடியன்ஸ் வெர்டிக், அதாவது சோசியல் மீடியால இப்பவே செம்ம கான்ட்ரவர்சி ஆகிருக்கு. ஸோ நோலன் மறுபடியும் மாஸ்டர் பீஸை டெலிவர் பண்ணியிருக்காரா, இல்ல இந்த தடவை ஆடியன்ஸ் ஸ்பிளிட் ஆகியிருக்கா, ஸோ அப்படின்றத இந்த ரிவ்யூல என்னோட தாட்ஸையும் நான் சொல்றேன். ஸோ நீங்க இந்த படம் பார்த்துட்டா உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஸ்பாயிலர்ஸே இருக்க போறது இல்லை. ஸோ இந்த மூவில இருக்கிற நோட்டிசபிளான டிராபேக் என்னன்னா, ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் அனாக்ரானிசம்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு டெலமக்கஸ், அதாவது டாம் ஹாலண்ட் தன்னோட அப்பா ஒடிசிஸ் மேட் டேமன் டேடுன்னும் அம்மா ஃபெனோலப்பி ஆனா ஹத்வேவை மாமனு கூப்பிடுறான். இந்த வேர்ட்ஸ் ஓல்டா இருந்தாலும் 3200 இயர்ஸ் ஓல்டு கிரேக் செட்டிங்குக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் பிளேஸ் ஃபீலை கொடுக்குதுங்க. ஹிஸ்டாரிக்கல் ஆத்தென்டிசிட்டி எக்ஸெப்ட் பண்றவங்களுக்கு இது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, மெயின் பிளாட் 10 இயர்ஸ் ட்ராஜன் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிங் ஒடிசியஸ் தன்னோட கிங்டமான இதாக்காக்கு திரும்பி வர எடுக்கிற டேஞ்சரஸ் ஜேர்னி தான் இந்த ஸ்டோரி. ஸ்டார்டிங்ல 10 to 15 மினிட்ஸ் மூவி கொஞ்சம் ஸ்லோவா ஃபீல் ஆகலாம். அதுக்கப்புறம் இந்த மூவி வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். பிகினிங்ல ஆடியன்ஸை டைரக்டா ஸ்டோரிக்குள்ள த்ரோ பண்ற ஒரு ஃபீல் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேசிங்ல ஸ்ட்ரகிள் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஒன்ஸ் அந்த மெயின் அட்வென்ச்சர் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ, மூவியோட கியர் சடனா ஷிஃப்ட் ஆகி சீனுக்கு சீன் எக்ஸைட்மெண்ட் பில்ட் ஆகுது. அந்த எபிக் ஈவெண்ட்ஸா இருக்கட்டும், கிராண்ட் ஜானி, மித்தாலஜிக்கல் வேர்ல்ட் பில்டிங் எல்லாமே செம என்கேஜிங்கா ஒர்க் ஆகுது. பர்டிகுலர்லி அந்த ஒரு சைக்ளாப் சீக்வன்ஸ் வந்ததுமே சைல்ட்ஹுட்ல ஒரு மேசிவ் ஃபேண்டசி அட்வென்ச்சர் பார்க்குற ஒரு ஃபீலை திரும்ப வந்துடுது. அதுக்கும் மேல அந்த ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறது விசுவல்ஸை ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இம்மர்சிவாகவும் மாத்திடுது. சிஜி வந்து ஓவர்லோட் இல்லாம எவ்ரி ஃப்ரேமுமே நேச்சுரலா இருக்கு. ஓவராலா ஸ்லோ பிகினிங்கை கிராஸ் பண்ணிட்டா இந்த மூவி ஒரு எபிக் சினிமேட்டிக் அட்வென்ச்சரை
ஒரு அன்ஃபர்கட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்குதுங்க. ஸோ 3 hours ஒரு லாங் ரன் டைம் அப்படின்றதால இந்த மூவி டிராக் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, இது மூவி டிராக் ஆகலங்க. ஆனா ஒரு ஓவர்லோடட் எபிக்கா இருக்கு. பிகினிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு மேசிவ் சீக்வன்ஸ் முடியறதுக்கு முன்னாடியும் இன்னொரு கிராண்ட் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த லெவலுக்கு விசுவல்ஸ், ஆக்ஷன்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் கண்டினியூஸா வருது. அதனால மூவி ஸ்லோன்னு இல்ல. ஒரு சில பேருக்கு அப்படி ஃபீல் ஆகலாம். நடக்கிற விஷயங்கள் ரொம்ப பெருசா இருக்கிறதால அதை அப்சர்வ் பண்ண கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதே நேரத்துல சைலண்ட் எமோஷனல் மொமெண்ட்ஸ் தான் அன்எக்ஸ்பெக்டடா ரொம்ப இம்பாக்ட கொடுக்குது. சின்ன கேரக்டர் மொமெண்ட்ஸ் கூட ஆடியன்ஸ் மனசுல நிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா எழுதப்பட்டிருக்கு. ரைட்டிங் பத்தி சொல்லணும்னா, டைரக்டரோட பெஸ்ட் ரிட்டன் ஃபிலிம்ஸ்ல ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய லெவல் ஸ்கிரீன் பிளே ஃபயரா ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு படம் மட்டும் இல்ல, ஒரு எபிக் சினிமாட்டிக் ஜேர்னி. ஒரு வாட்ச்ல என்ஜாய் பண்ணுவீங்க, செகண்ட் வாட்ச்ல தான் அதோட ஃபுல் டெப்தே உங்களுக்கு புரியும்.